வணக்கம். கீதாஞ்சலி செந்தில். முதல்ல எல்லாத்துக்கும் சாரி, நம்ம ஹிந்தி வீடியோஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா வாய்ஸ் ஓவர் பண்ணி எந்த வீடியோவும் போட முடியல. அதனால தான் வேறு வீடியோஸ் மியூசிக் போட்டாச்சு. இன்னமும் நம்ம கண்டினியூஸாக ஹிந்தி வீடியோஸ் வந்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ஹிந்தி வீடியோஸில் பார்க்க போகிறது வந்து நுக்தா. நுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா மீனிங் டாட். நுக்தா அப்படிங்கிறது வந்து அரபிக் உருதுலேருந்து வந்த வேர்டு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் அர்த்த சந்திர அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இங்கிலீஷ் வேர்டை அப்படியே இங்கிலீஷில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ பஸ் அப்படின்னா நம்ம தமிழில் வந்து பேருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்லாமல் இங்கிலீஷ் வேர்டு பஸ், டாக்டர், பால், ஹேர், அது இங்கிலீஷ் வேர்டாகவே உச்சரிக்கிறதுக்காக நம்ம இந்த லெட்டருக்கு மேலே ஒரு அர்த்த சந்திர பிறை வடிவம் வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து இங்கிலீஷ் வேர்டு அப்படியே இங்கிலீஷ்லேயே உச்சரிக்கணும் அப்படின்ற அந்த மீனிங் தரும். அதே மாதிரி இப்போ நம்ம நுக்தா அப்படிங்கிறது அரபிக் உருதுலேருந்து வர வேர்ட், அந்த சவுண்ட், அதாவது கீழே இந்த மாதிரி டாட் வச்சோம் அப்படின்னா ஓகே இது வந்து நுக்தா, அதாவது இது வந்து அரபிக் வேர்டு அந்த சவுண்டோட ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம மொத்தமாக 5 கான்சனண்ட்க்கு மட்டும்தான் நம்ம வந்து நுக்தா வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா க, 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 ஜ, ஃப, இந்த 5 கான்சனண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நுக்தா வந்து யூஸ் பண்ணுவோம். நுக்தாங்கிறது இந்த புள்ளி, இந்த கீழே வந்து புள்ளி வைக்கிறோம் இல்லைங்களா, இதுதான். நம்ம காங்கிறது வந்து நம்ம நுக்தா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கியூ க க அப்படின்ட்டு வந்து உச்சரிக்கும். நம்ம நுக்தா அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ க அப்படிங்கும் போது நம்ம கையை வாய், அதாவது உள்ளங்கையை வந்து நம்ம வாய்க்கு நேராக வச்சு பார்த்தோம் அப்படின்னா க அப்படின்னு சொன்னால் அந்த சவுண்டு காற்று வந்து வெளியே வராது. இப்போ நம்ம கீழே அந்த நுக்தா யூஸ் பண்ணும் போது க ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த ஹ அப்படின்னு அந்த சவுண்டு காற்றை வந்து வெளியே விடணும். நம்ம அந்த காற்று வந்து நம்ம உள்ளங்கையில் படணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வச்சு பாருங்கள். க அதாவது ஒரு அழுத்தம், ஒரு த்ரோட்டில் இருந்து க அந்த காத்தோட அழுத்தம் வந்து நம்ம கையில் வந்து படணும். அந்த மாதிரி ஒரு க அப்படி அந்த சவுண்டில் சொல்லணும். அடுத்தது வந்து க, இது வந்து ஹ ஹ அப்படிங்கிற சவுண்டில் வந்து வரும். க அதே மாதிரி தான் காற்று வந்து வெளியே வரணும். க இது வந்து இப்போ இந்த ஜா வந்து இங்கே வந்து ஜ இசட்டே ஜ அப்படின்ற சவுண்டில் வந்து ஒலிக்கும். அடுத்தது வந்து ஃப, அது வந்து ஃப, அதாவது தமிழில் இந்த மாதிரி ப அப்படின்னு சொல்லாமல் ஃப அந்த உச்சரிப்பு, அந்த சவுண்ட் காற்று வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. நம்ம அதிகமாக ஹிந்தி யூஸ் பண்ணுறவங்க இந்த நுக்தாவை வந்து அவ்வளோவா போடாமல் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்தந்த வேர்டெல்லாம் இந்தந்த வேர்டுக்கெல்லாம் நுக்தா யூஸ் பண்ணலைனாலும் புள்ளி வைக்கலைனாலும் அவ்வளோவா பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து கண்டிப்பாக இந்த 2 வேர்டுக்கும் வந்து நுக்தா கண்டிப்பாக அவசியம். அதிகமாக வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜா, இது வந்து ஜ இசட்ஏ ஜா அந்த மீனிங். இது வந்து பா, இது வந்து ஃபா. வாங்க இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கத்தார். இது க சவுண்ட் அழுத்தம் கொடுத்து கத்தார், அதாவது ஊர் பேர். ஈராக், இராக். காசி, காசி. அடுத்தது வந்து கானா, கான். இப்போ வந்து ஷாருக் கான், சல்மான் கான், அந்த மாதிரி கான் அந்த சவுண்ட் அழுத்தம் வந்து வெளியே வரணும். அடுத்து வந்து குஷ்பு. குஷ்பு மீன்ஸ் அரோமா, ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல வாசனைகள், அந்த மாதிரி மீனிங் தரும். அந்த அதை ஹ அழுத்தி வந்து சொல்லணும், காற்று வெளியே வரணும். அடுத்தது வந்து கம். கம் மீன்ஸ் சேட், சோகமாக இருக்கிறது. அடுத்தது வந்து கசல். கசல்னால் வந்து ஒரு மெல்லிய மெலடி மியூசிக் அந்த கசல் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மியூசிக்னு பேர். இந்த நம்ம பார்த்த மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம இந்த ஜவும் ஃபாவும் தான் வந்து அதிகமாக வந்து நுக்தாவில் வந்து நம்ம ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் வந்து ஹிந்தியில் அவ்வளோவா வந்து ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, ஆனால் இது ரொம்ப இந்த 2 வேர்டையும் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜீரோ. இப்போ இது வந்து இந்த புள்ளி இல்லைன்னா இது வந்து ஜா,
புள்ளி வைக்கிறதுனால ஜீரோ ஜீரோ. இது வந்து ப்ரைஸ் ப்ரைஸ் இஸ் முடியுது. ஃபேல் ஃபேல். சஃபேத் சஃபேத்னா ஒயிட் கலர், இல்லைன்னா இந்த புள்ளி இல்லைன்னா சஃபேத் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி இருக்கிறதுனால சஃபேத். ஃபைசல் நேம் ஃபைசல். வாங்க இப்போ நம்ம சில புள்ளி வச்சு, அதாவது நுக்தா வச்சு சில வேர்ட்ஸும் நுக்தா இல்லாமல் சில வேர்ட்ஸும் வேறு வேறு மீனிங் தரும், அதை வந்து பார்க்கலாம். இது வந்து ஜா கஜ் அப்படின்னா எலிஃபண்ட் அப்படின்னு அர்த்தம், யானை. கஸ் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கானா, சாரி இங்கே வந்து நான் மாற்றி எழுதியிருக்கேன். கானா அப்படின்னா வந்து வீடு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து கானா அப்படின்னா ஃபுட். இது வந்து கானா அழுத்தம் வெளியே வரணும். ராஜ் அப்படின்னா வந்து நாடு ராஜ்யம் அந்த மாதிரி சொல்லுவா இல்லைங்களா. ராஜ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டு. ராஜ் அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு அர்த்தம். கமர் அப்படின்னா வேஸ்ட்டு. கமர் அப்படின்னா மூன் நிலா அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம எல்லா ஹிந்தியில் வந்து இப்போ அர்த்தச்சந்திர அப்புறமா வந்து ஃபுல்லாக டாட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மொத்தமாக வந்து பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து குழப்பிக்காமல் இருப்போம். இன்னொரு தடவை வந்து நம்ம டாட்டட் கான்சனன்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.